राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। அழகான பிருந்தாவன விஷயங்களை அனுபவிச்சுருக்கோம். பிருந்தாவனம் நம்ம ஸ்ரீமன் நாதமுனிகள் அவரெல்லாம் அனுபவிச்ச ஒரு இடம். நாதமுனிகள் பிருந்தாவனம், கோவர்தனம் அந்த பக்கமெல்லாம் சுத்திட்டு இருந்தார். இன்னைக்கு நான் காட்டு மன்னார் கோவில் ஒரு உபநயனத்துக்காக போனேன். அப்படியே நம்ம காட்டும் மன்னனார் வீர நாராயண பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சது. நாதமுனிகள் ஆளவந்தார் இவர்களுடைய அவதார ஸ்தலம். இன்னைக்கு அவங்க ஸ்ரீமன் நாதமுனிகள் அங்க ரொம்ப அழகா என்ன விசேஷம்னா நம்மாழ்வாருடைய சன்னதி. புளிய மரத்துக்கு கீழே நம்மாழ்வார் இருக்கிற மாதிரியே மூர்த்தி. மற்ற கோவில்கள்லாம் வெறும் நம்மாழ்வார் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மட்டும் புளிய மரத்தோட சேர்ந்து கீழே நம்மாழ்வார் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான மூர்த்தி. பக்கத்துல ஸ்ரீ மதுர கவி ஆழ்வார். சரியா நமக்கு திவ்ய பிரபந்தம் கிடைப்பதற்கு காரணமான ஒரு ஸ்தலம் இந்த வீர நாராயண புரம்னு பெயர். இன்னைக்கு அது வீராணம் அப்படின்னு சொல்றார். காட்டும் மன்னன் ஆனார். திவ்ய பிரபந்தத்தை காட்டும் மன்னனார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால காட்டு மன்னார் கோவில் அப்படின்னு ஆயிடுது. இந்த தேசம், இந்த சனாதன தர்மம் பல விஷயங்களை கடந்து வந்திருக்கு. பல சவால்களை, போராட்டங்களை தாண்டி ஜெயிச்சு வந்திருக்கு. இனியும் ஜெயிக்கும். இந்துக்கள் எல்லாரும் மனதாலும் உடலாலும் புத்தியிலாலும் இன்னும் பலமாகணும். physically, mentally, emotionally, financially, devotionally, you have to be strong. நன்றாக நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? அக்ரூர காட் பிருந்தாவனத்திலிருந்து மதுரா செல்லும் வழி பக்கத்துல தான். பிருந்தாவனம் பரிக்கிரமா மார்க்கெட்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோதான். சரியா கூகுள் மேப் படி பார்த்து வச்சுக்கோங்களேன். ஒரு 3.8 கிலோமீட்டர், 3.5 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். பிருந்தாவனத்திலிருந்து பரிக்கிரமா மார்க்கம் கிருஷ்ண பலராமர் கோவில், இஸ்கான் கோவிலிருந்து அக்ரூரருடைய கோவில் இந்த காட் 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சரியா? இந்த அக்ரூரர் காட் கிருஷ்ணனை அக்ரூரர் அழகா அழைச்சிட்டு போகும் பொழுது அந்த இடத்துல அவர் சந்தியாவந்தனாதிகள் பண்றதுக்காக நிற்கிறார். இதை ரொம்ப அழகா இருக்கு. கர்க சம்ஹிதையில வாசிட்டு இருந்தேன். இந்த அக்ரூர கிருஷ்ணன் அழைச்சிட்டு கிளம்புறாரு இல்லையா? அப்போ கோபிகள்லாம் வழிமறிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி
பாகவதத்தில் இருக்கு, கர்க சங்கீதையிலும் இருக்கு. அப்ப அந்த கர்க சங்கீதையில சொல்றா, கோபிகள்லாம் செம்ம கடுப்பாகி அக்ரூர ரதத்திலேருந்து பிடிச்சு இழுத்து வளையல்களால் அடி அடி அடிக்கிறாளாம். தடியெல்லாம் கொண்டு அடிக்கிறாளாம் கோபிகைகள் அக்ரூரர். செம்ம கடுப்பாயிடும். அப்புறம் கிருஷ்ணனும் பலராம கஷ்டப்பட்டு தடுத்து அக்ரூரை காப்பாற்றுறார் அப்படின்னு காண கிடைக்கிறது. சாதுவான கோபிகைகள். பாவம் அக்ரூரர் சாதுதான், ஆனா தெரியல இந்த கிருஷ்ண விரகத்துல அடி வெளுத்து வாங்கிடுற அக்ரூர அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்புறம் கண்ணன் சொல்றான், எல்லாரும் ரஜவாசிகளை பார்த்து கைகொட்டி சிரிப்பா, முதல்ல விடுங்க அப்படின்னு சொல்லி பகவான் காப்பாத்தினான் இருக்கு. சரியா? கோபி யூதபலம் திருஷ்டுவா சபலோ பகவான் ஹரிஹி கோபிஹி சம்போதயாமாச ரக்ஷித்வா காந்தினி சுதம். அக்ரூரோட அம்மா பாப்பா கண்டுபிடி சொல்றா, அங்க இருக்கு, கண்டுபிடி சொல்லுங்க. அடி வெளுத்து வாங்குறானே இருக்கு ஸ்லோகமே. விஹாய லஜ்ஜாம் லோகஸ்ய சமாகிருஷ்ணரதாத் பலாத் கங்கணைஹி தேர் அக்ரூரம் அக்ரூரம் பஷ்யதோ கிருஷ்ண ராமயோஹோ. அது வெளுத்து வாங்கிடுறார். அதன் பிறகு அக்ரூரர் கிருஷ்ண பலராமனோட அந்த அக்ரூர காட் வரார். அப்பதான் உள்ளுக்குள்ள அவருக்கு ஜோரா ஒரு காட்சி கிடைக்கிறது. ததர்ஷ தத்ர சர்ப்பேந்திரம் குண்டலீபூதம் ஆஸ்திதம் தஸ்யோத்சங்கே மகாலோகம் கோலோகம் லோகவந்திதம் கோவர்தனாத்ரிம் யமுனா விருந்தாரண்யம் மனோகர். கோலோகம் எல்லாம் பார்க்கிறார். அதுல யமுனா பிருந்தாவனம் கோவர்தனம் எல்லாம் பார்க்கிறார். அசங்கிய கோடி மார்த்தத்யோஷிதம் மண்டலம் பிரபும். கோடி சூரிய பிரகாசம் போல பகவான் ஜொலிக்கிறார். பரிபூர்ணத்தமம் சாட்சாத் ஸ்ரீகிருஷ்ணம் புருஷோத்தமம். பரிபூர்ணதமான சாட்சாத் ஸ்ரீகிருஷ்ணனை புருஷோத்தமனை பார்க்கிறார். எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா, கோட்டி மன்மத லாவண்யம் ராசமண்டல மத்தியகம் ராதயா சகிதம் தேவம் தத்ர அக்ரூரோ ததர்ஷக. ஜோர ராதாராணியோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பார்க்கிறார். ஞாத்வா கிருஷ்ணம் பரம் பிரம்ம நத்வா நத்வா புனః புனः கிருதாஞ்சலி புடோ அக்ரூரக ஸ்துதிம் சக்ரே அதிஹர்பிதः. அவ்வளவு அழகா அந்த ஜோதி மண்டலத்துல ராச மண்டலத்துல கோடி சூரிய பிரகாசம் பொருந்தி அந்த இடத்துல அக்ரூர் பாலம் பார்த்துட்டு பல தடவை வணங்கி வணங்கி கைகொடுக்கவி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணார். அக்ரூர உவாச்ச நம ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திராய பரிபூர்ணதமாய ச அசங்க்யாண்டாதிபதயே கோலோகபதயே நமः. श्रीराधापतये तुभ्यं व्रजादिशायते नमः. नमः श्रीनन्दपुत्राय यशोदानन्दनाय च देवकीसुतगोविन्द वासुदेव जगत्पते यदुत्तमजगन्नाथ पाहि मां पुरुषोत्तम. वाणी सदा ते गुणवर्णने स्यात् कर्णौ कथायां ममधोश्च कर्मणि मनः सदा त्वच्चरणारविन्दयोः दृशौ स्फुरद्धाम विशेषदर्शने.
இந்த அக்ரூரர் அழகா பகவான ஸ்தோத்திரம் பண்றார். எல்லையில்லாத அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட லோகங்களுக்கு தலைவனும் கோலோக தாமத்தினுடைய நாயகனும் பரிபூர்ணதமான பகவானே கிருஷ்ணச்சந்திரா, உனக்கு நமஸ்காரம். நீ ராதாவுக்கு ரொம்ப பிரியமானவன். ஸ்ரீ ராதிகா பதையே துப்பியம் ரஜாதி ஈஷாய தேன, ரஜைகளுக்கு தலைவனான உனக்கு நமஸ்காரம். நந்தபுத்திராய யசோதானந்தனாய ச, நந்தபுத்திரருக்கு யசோதாவின் பிள்ளைக்கு நமஸ்காரம். தேவகி புத்திரனே கோவிந்தா வாசுதேவா ஜெகத்பதே யதூத்தமா ஜெகநாதா பாஹிமாம் புருஷோத்தம, புருஷோத்தமா காப்பாற்று. என்னுடைய வாக்கு எப்பொழுதும் உங்களுடைய குணங்களை பற்றி பேசட்டும். காதுகள் தங்களுடைய கதைகளை கேட்டு இருக்கட்டும். மனசு சதா உன்னுடைய அழகான சரணவிந்தேகங்களையே நினைச்சிட்டு, திருவடிகளையே நினைச்சிட்டு இருக்கட்டும். கண்கள் எப்பொழுதுமே உன்னுடைய ரூபத்திலேயே லயப்படட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இது கர்க சம்ஹிதையில காண கிடைக்கக்கூடிய அழகான ஒரு ஸ்லோகம் நம்ம அக்ரூர ஸ்துதியில. சரியா? இதுல இப்ப நாம பிருந்தாவனத்துல அக்ரூர காட்ல ஸ்ரீமத் பாகவதத்துல அக்ரூர் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னு பார்ப்போம். நேத்தியே கொஞ்சம் கொஞ்சம் சொன்னேன், இன்னைக்கும் கொஞ்சம் சொல்றேன். இப்போ சொன்னேன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா சொல்றார். ஒவ்வொருத்தரும் உன்னை விதவிதமான தேவர்களுடைய பெயர்கள்ல உன்னை பூஜை பண்றார். சில பேர் ஞான ரூபமா உன்னை சமாதியில தியானம் பண்றார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தீட்சை அடைஞ்சு ஒன்ன ஒவ்வொரு விதமா உபாசனை செய்கிறார்கள். ரொம்ப அழகா, அதாவது அனுபவிச்சு சொல்றார் அக்ரூரர். எல்லாரும் ஒன்னதான்பா ஆராதிக்கிறான். எப்படி யதா அத்ரி பிரபவா நத்யஹ பர்ஜன்யா பூரிதாக பிரபு விஷந்தி சர்வதः சிந்தும் ததுத்வாம் கதயோ அந்ததः. எப்படி மலைகள்லேருந்து உற்பத்தியான நதி மழையில் அப்படியே ஃபுல்லாகி பல வழியா பெருகினாலும் எல்லாம் எப்படி பல பல ஊர்கள் பல இடங்கள்ல சமுத்திரத்துல சேருதோ, அது போல எத்தனை விதமான மார்க்கங்கள் சனாதன தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கோ அவத்தனையும் உன்னையே வந்து அடைகின்றன அப்படின்ற. பகவானே யானி யானீக ரூபாணி கிரீடனார்த்தம் பிபர்ஷிஹி தைராமிருஷ்ட சுச்சோலோகா முதா காயந்தி தே யசக. கிரீடைக்காக எந்தெந்த உருவங்களை நீங்க தரிசனோ அவைகளால ஜனங்கள்லாம் துக்கம் விலகி ஆனந்தமா நாமத்தை ஜபிக்கிறார்கள். நமக்கார நமஸ்யாய பிரளயாபிச்சராய ச ஹயசீஷ்ணே நமஸ்துப்யம் மதுகைதபமிருத்யவே. மத்ஸ்யாவதாரம் எடுத்து உலகத்தில் சமுதிரத்தில் சஞ்சரிச்ச உமக்கு நமஸ்காரம். மதுகைடவர்களை அழிப்பதற்காக அயக்ரீவனாக எடுத்த பகவானே உனக்கு நமஸ்காரம். இதெல்லாம் தசமஸ்கந்தத்தில் 40வது அத்தியாயத்தில் 17வது ஸ்லோகத்திலிருந்து 16-17 சொல்றேன். அடுத்து சொல்ற அகூபாரூப
अकूपाराय बबृहते नमो मन्दरधारिणे क्षित्युद्धार विहाराय नमः शूकरमूर्तये மந்தரமலைய தாங்கிறதுக்காக பெரிய ஆம வடிவம் எடுத்த கூர்மவதாரமான உமக்கு நமஸ்காரம். உத்தார விஹாராய விஹாராய பூமியை உத்தாரணம் பண்றதற்காக சூக்கர ரூபம் வராகமா வந்த உனக்கு நமஸ்காரம். அதாவது நீயே மத்ஸ்யவதாரம், நீயே அயக்ரீவன், நீயே கூர்மவதாரம், நீயே வராக அவதாரம். நமஸ்தே அத்புத சிம்ஹாய சாது லோகபயாபஹ வாமனாய நமஸ்துப்யம் கிராந்த திரிபுவனாய ச. சாத்து லோகங்களுடைய ஜனங்களுடைய பயத்தை போகக்கூடிய பிரபு, அழகிய சிங்கமே உனக்கு நமஸ்காரம். 3 லோகத்தையும் வளர்ந்த வாமனாய உனக்கு நமஸ்காரம். நமோ பிருகுணாம் பதயே திருப்த க்ஷத்ர வனஞ்சிதே நமஸ்தே ரகுவர்யாய ராவணாந்தகராய ச. துஷ்ட க்ஷத்ரியர்களுடைய அந்த கூட்டத்தையே அழிச்ச பரசுராமனா உனக்கு நமஸ்காரம். ராவணவதம் செய்த ராமா உனக்கு நமஸ்காரம். நமஸ்தே வாசுதேவாய நமசங்கர்ஷணாய ச பிரத்யும்னாய அனிருத்தாய சாத்வதாம் பதயே நமஹ. வாசுதேவா, சங்கர்ஷணா, பிரத்யும்னா, அனிருத்தா எல்லாம் நீதான். இது உடனே பிரத்யும்னன் இதெல்லாம் கிருஷ்ணனுடைய பிள்ளை பேர் அப்படின்னு நினைச்சுக்கப்படாது. பகவான் திருப்பார்கடல்ல வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் இப்படி பல ரூபங்கள்ல இருக்கான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அடுத்து சொல்லார், நமோ புத்தாய சுத்தாய தைத்யதானவ மோகினே நேச்சப்ராய க்ஷத்ரஹந்த்ரே நமஸ்தே கல்கி ரூபினே. எல்லாரையும் மயக்கக்கூடிய புத்தவதாரம் பண்ண உனக்கு நமஸ்காரம். மிலேச்சர்களாக ஆன க்ஷத்ரியர்கள் அழிக்கக்கூடிய கல்கி ரூபம் எடுக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம். இந்த புத்தன் அப்படின்றது கௌதம புத்தர் இல்லை அப்படின்னு நிறைய பேருடைய வாதம். இந்த புத்தன் வேற, சித்தார்த்தன் கௌதம புத்தர் வேற அப்படின்னு காண கிடைக்கிறது. சரியா? ரொம்ப அழகா நம்ம அகம் ச ஆத்ம ரொம்ப அழகா சொல்ற. நான் வெளியே ஓடிண்டே இருக்கேன்ப்பா, என்னை காப்பாது நிறைய சொல்ற. நமோ விஜான மாத்ராய சர்வ பிரத்யய ஹேதவே புருஷேஷ பிரதானாய பிரம்மணே அனந்த சக்தயே. நமஸ்தே வாசுதேவாய சர்வபூதக்ஷயாய ச ரிஷிகேஷ நமஸ்துப்யம் பிரபன்னம் பாஹி மாம் பிரபு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீயே மாயை, நீயே பரபிரம்மா. அப்புறம் சொல்ற, நீதான் வசுதேவ புத்திரன், வாசுதேவன். நீதான் எல்லாத்துக்கும் சாட்சியாக்கக்கூடியவன், உனக்கு நமஸ்காரம். ரிஷிகேஷா உனக்கு நமஸ்காரம். பிரபன்னம் பாஹி மாம் பிரபு, உன்னை சரணடைஞ்ச என்ன காப்பாத்து. ஸோ பிரபன்னம் பாஹி மாம் பிரபு, பிரபன்னம் பாஹி மாம் பிரபு, பிரபன்னம் பாஹி மாம் பிரபு, பிரபன்னம் பாஹி மாம் பிரபு. சரணடைந்த என்னை காப்பாற்றுவாய். ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல அக்ரூரஸ்துதி நாம 40 40வது அத்தியாயம். ஏன் இவ்வளவு பொறுமையா சொல்லணுமா இந்த அக்ரூர விஷயம்னா, எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் வருது. வாழ்க்கையில போராட்டங்கள், கவலைகள், சவால்கள்,
கெட்டவர்களோட வாசம், இப்படிலாம் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதை தாண்டியும் பக்தி பண்ண முடியும், பகவத் அனுபவம் அனுபவிக்க முடியும், பகவத் தர்சனம் கிடைக்கும். இப்போ கோபிகள்லாம் அடி அடி நடிச்சிருக்கு அக்ரூரரை. அதே ஆசீர்வாதம் போல இருக்கு. அதனாலேயே அந்த பக்தர்களுடைய அடி இவ்வளவு தூரம் அக்ரூருக்கு பகவத் தர்ஷனம் கிடைச்சிருக்கு. சூப்பர் இல்ல? அப்ப பக்தா கிட்ட அடி வாங்கினாலும் திட்டு வாங்கினாலும் பகவத் அனுகிரகத்தை கொண்டு போய் விடும். வா, இது வரைக்கும் இப்ப பகவான் புரிய வச்ச ஒரு விஷயம். அதான் குருஜியம்மன் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன், அடி பெருசா வாங்கியிருக்கேன். சில சிஷ்யா என்கிட்ட வெளுத்து வாங்கியிருப்பேன். நான் வாங்கன்னு வாங்கி விட்டுருக்கேன். நான் கையால் அடிச்சிட்டேன்னா தொந்தரவே இல்லை, உருட்டுருவோம். ரைட், உருட்டாங்கல்ல. ஸோ அக்ரூர காட், இப்படி அக்ரூர் அழகாக பகவத் அனுபவத்தை அனுபவித்த ஒரு இடம். உங்களுக்கு இந்த அனுபவம் நன்னா கிடைக்கட்டும். ஓகே, இதுக்காக ஒரு பொறுமையா சொன்னேன். அக்ரூரர் உங்க எல்லாருக்கும் அந்த பக்தியை தரட்டும். ஸோ இதுதான் அக்ரூர காட் விஷயம். அவ்வளவுதான். இந்த அக்ரூர காட்ல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு அடுத்ததுல சொல்றேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா राधे। जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय। இன்னைக்கு வந்து இந்த அக்ரூர காட்டுன்னு சொல்றமே ஒழிய அங்கிருந்து கொஞ்சம் நல்லாவே தள்ளி யமுனை போயிட்டா. இன்னைக்கு அக்ரூர காட் கோவிலுக்கு தான் போயிருக்கேன், அங்கிருந்து யமுனைக்கு போனதில்லை. நான் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. ஆனால் பார்க்கறது இப்போ இம்லி தலாலாம் அப்படி இறங்கினோன்னு வாசல்ல யமுனை தெரியுறா. அதே காளிய காட்லேருந்து யமுனைக்கு நல்ல தூரம் நடக்கணும். அந்த மாதிரி அக்ரூர காட்லேருந்து யமுனை நல்ல தூரத்தில் இருக்கும். ஒரு வாட்டி போய் பார்க்கணும். சரியா? ராதே கிருஷ்ணா. வெஸ்ட் பெங்கால், காஷ்மீரம், இங்கெல்லாம் தங்களுடைய வேண்டப்பட்டவர்களையும் சொத்துக்களையும் இழந்த அவர்களுக்கு சாந்தியும் தைரியமும் நம்பிக்கையும் உற்சாகமும் இதை கடந்து வரக்கூடிய பலமும் தெய்வம் தரட்டும். நிச்சயமா மீண்டு வருவார்கள். தேசம் இந்துஸ்தானமாக மாறும். மாற்றம் வந்தே தீரும். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பாரத் மாதா की जय। राधे कृष्णा।